கங்கை கூடாரம் போட்டு மக்கள் தண்ணி இருந்தாங்க. இரவு வேளையில கொண்டு வந்த ரொட்டிகளை எடுத்து சாப்பிட்டாங்க. தூரத்துல குமரன் யார் கூடவும் பேசாம தனியா சோகமா இருக்கறத பாத்துட்டு ஒரு பெண்மணி அவனுக்கு ரொட்டி கொண்டு போய் கொடுத்தாங்க. குமரா, நீ ஏன் எப்பவும் தனியா சோகமா இருக்கிற? இந்த ரொட்டிய சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த பெண்மணி ஆசையா கொடுத்த ரொட்டிய குமரன் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொன்னான். விடிஞ்சதும் நாட்டு மக்கள் சமப்படுத்தின நிலத்துல குளம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. குளம் வெட்டியதும் ஊத்திலிருந்து புறப்பட்ட தண்ணீர் குளத்தை நிரப்பி குளம் பெருகிடுச்சு. மக்களுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இரவு நேரத்துல அந்த குளத்துல இருந்த தண்ணீர்ல ஏதோ ஒண்ணு மின்னறத நாட்டு மக்கள் பார்த்தாங்க. என்னன்னு தெரியாம குழம்பினாங்க. விஷயம் கேள்விப்பட்ட மகாராஜாவோ அங்க வந்து பார்த்தாரு. அவருக்கும் அது என்னன்னே தெரியல. உடனே நாட்டு மக்கள் கிட்ட, இளைஞர்களே, இந்த குளத்துல மின்னுற அந்த வைரத்தை யார் எடுத்து கொடுக்கிறீர்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன். இளைஞர்கள் எல்லாம் குளத்துக்குள்ள ரொம்ப நேரம் நீந்தி பார்த்தும் அவங்க கையில அந்த வைரம் மட்டும் கிடைக்கவே இல்ல. குமரன் இந்த முறையும் தனியா உட்கார்ந்து யோசிச்சா இது என்னவா இருக்கும் அப்படின்னு கடைசில அவனுக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. மகாராஜா, குளத்துல நீங்க பாக்குறது உண்மையான வைரமே இல்ல. பக்கத்துல இருக்கிற மலைக்கு மேல யாரோ ஏற்றி வைத்த விளக்கு ஒளியுடைய பிம்பம் தான் அது. குமரன் சொன்ன உடனே குளத்து பக்கமாக வந்து மகாராஜா பார்த்தாரு. அவன் சொன்ன மாதிரியே தூரத்தில் இருந்த ஒரு மலை மேல ஒரு விளக்கு ஏற்றப்பட்டு இருந்துச்சு.